இந்த வருடம் சித்திரை இதிலிருந்து அடுத்து 12வது மாசம் வருது. அதற்குள் நாம் எத்தனை நிலைகள், எத்தனையோ நாம் பிறருடைய தீமைகளை பார்க்கும்போது நல்ல உணர்வுகளை இந்த விஷத்தன்மையான உலகம் மறைத்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளை, ஒவ்வொரு நிலைகளையும் அந்த மகிழ்ச்சி உணர்வை நாம் கவர்ந்து அவ்வப்போது இந்த சிறு தரைகளை மாற்றிவிட வேண்டும். அந்தந்த ஒரு அறிவின் தன்னை தெளிவாக மாற்றிக்கொண்டே வர வேண்டும். இதன் துணை கொண்டு இப்போது இடைமறித்து உங்களுக்குள் அடிக்கடி உபதேசிக்கும் போது திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய உணர்வின் கிளர்ச்சிகளை தூண்டவிட்டு அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை இதுகளும் இணைக்க செய்து, ஆக இது ஒவ்வொரு அறிவிலும் இது இணைத்த பின் தீமைகளை கவராது அந்தந்த அறிவும் இதை தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அத்தகைய நிலைகளை இவ்வாறு உருவாக்கினால்தான் இந்த மனித வாழ்க்கையில் இந்த காற்று மண்டலத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையும் பிற மனிதன் செய்யும் தவறான உணர்வும் விஞ்ஞான அறிவால் ஏற்படும் தீமைகளும் நாம் அதொன்று பகுத்தறிவு கொண்டு படிப்பிலும் விஞ்ஞான அறிவை எழுத்து வடிவில் நாம் உற்று பார்த்து அதன் உணர்வை நாம் கவர்ந்து தனக்குள் பதிவு செய்து கொண்டாலும் இங்கே பூமியிலே பரவியுள்ள உணர்வுகளை தான் கவர்ந்து எப்படி இந்த பிரபஞ்சத்தில் தீமைகள் படர்ந்துள்ளதோ அந்த நம் பூமியில் இந்த பூமியான இந்த பரமாத்மாவில் படர்ந்துள்ளதோ இதே போல நாம் ஆன்மாவிலே இது உண்டு. அதே சமயத்தில் நம்ம உடலுக்குள் இருக்கும் எண்ணிலடங்காத அணுக்கள் ஜீவ ஆன்மாக்களா வாழ்கின்றது. ஆக இந்த பூமியில் எந்த அளவுக்கு தீமைகள் பரவி உள்ளதோ அந்த தீமையுடைய உணர்வு நாம் எண்ணத்தால் பதிவிருந்தால் அந்த தீமையின் உணர்வுகளை நமக்குள் அந்த அணுக்கள் வளையடைந்து நமக்குள் அந்த தீமைகளை விளைவித்துக் கொண்டே இருக்கும். அத்தகைய அணுக்களின் தன்மை தீமையை விளைவிக்காதபடி உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிகளிலும் இதற்கு முன் சேர்த்துக்கொண்ட உணர்வுகள் உங்கள் எலும்புக்குள் ஊழாக இருக்கின்றது. அந்த எலும்புக்குள் ஊழாக இருக்கப்படும் போது அதனின் வளர்ச்சி நாம் எதை ஒரு மனிதனை நாம் கண்கொண்டு பார்க்கும்போது அவன் தவறு செய்கிறான் என்று நமக்குள் பதிவாக்கிவிட்டால் மீண்டும் அதை நினைவு கொண்டு கண்ணுக்கு வரப்படும் போது எந்த மனித உடல் வந்து தவறு செய்யும் உணர்வுகள் அறைகள் ஆனதோ அந்த உருவத்துடன் நமக்குள் நுகரச் செய்து அதே கோபத்தின் எல்லையோ அல்லது அவனை கண்டு அஞ்சிருந்தால் அந்த அச்சத்தின் உணர்வுகள் நமக்குள் செயலாக்குகின்றது. ஆக நமக்குள் இந்த படி செய்த இந்த வித்து இதான் ஊழ்வினை, வினைக்கு நாயகனாக அந்த உணர்வின் துணையாக அதை இயக்கி நம்மை அதன் வழிகளில் வளர்த்துக் கொண்டுள்ளது. ஆகவே அதை மாற்றுவதற்குத்தான் நாம் திரும்ப திரும்ப உங்க உணர்வின் ஈர்ப்புகளை கூர்ந்து கவனிக்கப்படும் போது உங்களுக்குள் இதற்கு முன் பதிவானதை ஆக தீமையை விளைவிக்கும் உணர்வினை அடைப்பதற்குத்தான் இதை நான் திரும்ப திரும்ப சொல்வது. இல்ல சாமி இப்ப பார்த்தா அப்ப சொன்னாரு இப்ப சொன்னாரு அப்ப சொன்னாரு சொல்லிட்டே இருக்கிறாரு திரும்ப திரும்ப. சில பேர் இருப்பாங்க இல்ல உங்க சாமி நிறைய திரும்ப திரும்ப சொல்றாரு. அவங்க திரும்ப திரும்ப சொன்னான்னு கேட்கிறாங்க, என்னையா திரும்ப சொன்னார்னு சொல்ல தெரியாது. ஆனா திரும்ப சொல்றாரு மட்டும் சொல்லுவாங்க, திருப்பி என்னையா சொன்னாருன்னு அது தெரியாது. அந்த ஒரு சூழலை விட்டுருவாங்க. ஏனென்றால் ஒரு பொருளை நாம் இன்னைக்கு மைசூர் பால் நீங்க கிளறுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அது சீராக கிளறவில்லை என்றால் கட்டி கட்டி ஆகிவிடும். அப்போ உங்களுக்கு சுவையாது. அதே சமயத்தில் ஒன்றாக அது கிளறிக்கொண்டே இருந்தால்தான் அது நெய்யும் அதில் விட்ட மாவும் அதில் விட்ட நீர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த வெப்பத்தின் தணல் கொண்டு நீர் ஆவியாக்கி நெய்யின் தன்மை ஊடுருவும் போது சுவை வருகின்றது. இதே போல ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் மருந்தை காய்ச்சுவதென்றாலும் ஒரு குழம்பை நாம் வைக்கிறது என்றாலும் அந்த குழம்பு வெந்து கொண்டிருக்கும் போதே இந்த பெண்களுக்கு தெரியும் அவருடைய நிலைகளை அந்த வெந்து வரப்படும் போதே சில பக்கம் உறைந்து இல்லாதபடி அந்த கரண்டிய பக்குவமான நிலையில் அந்தந்த சமயம் அந்த உணர்வு செய்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நேரத்தில் வெளியில் வந்து பேசியிருந்தாங்க, நறுக்கு வந்து 2 கிளறி விட்டுருவாங்க. அப்ப அந்த கிளறி விடும்போது சரியா இருக்கும், அந்த குழம்பு ருசியா இருக்கும். ஆனா பக்கத்திலேயே அடுப்பு வச்சு எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எரியின் தன்மை அதிகரிக்க சீக்கிரம் குழம்பு வைப்பான்னு நினைப்பாங்க. இந்த ஜூடின் தன்மை வரப்படும் போது இதற்குள் நினைச்சியும் கட்டி கட்டியா சேர்த்து மக்கள் ஒன்றா உறைந்து விடும். ஆக காயில் போய் உப்பு சேராது. இது எடுத்துக்கொண்ட உணவின் சத்துக்குள் உப்பு உறைந்து விடும். இது தனித்திருக்கும். காயில பார்த்தா உப்பு இருக்காது. சில நேரங்களில் காயில் உப்பு எடுத்துக்கொள்ளும். சில நேரங்களில் இந்த குழம்புடைய அந்த சாறுகளில் இந்த நிலை உப்பு மாறிவிடும். இது வேக வைக்கும் அந்த நெருப்பின் கொடிகலன்கள் எவ்வளவோ அதற்கு தக்கதான். அது ஒரு சிலருக்கு இந்த பருவ நிலைகள் தனக்குள் பதிவு செய்து கொண்டதில்
தன்னை அறியாமலேயே அந்த கூட்டு கலவையின் தன்மை கிளறுவார்கள். அதன் தன்மை நல்லா இருக்கு. அதே மாதிரி சமையல் செய்யும் போது இந்த சாதம் பொங்குறாங்கன்னா முதல்ல இந்த அடுப்பை ஓரளவுக்கு சீராக்குவார். அதற்கும் அந்த அடுப்பு எரிவதற்கு தக்கவாறு அந்த சாதத்தை கிளறி விடுவார். அந்த சாதத்தை அந்த கிளறி விடும் பருவம் தருவிட்டால் நறுக்கரிசின்னு சொல்வார். ஒரு பகுதி வேகம், ஒரு பகுதி வேகாது. அப்ப அந்த சாப்பாடும் ருசி இருக்காது. ஒரே அரிசி இந்த மாதிரி போட்டு பாருங்க, வீட்டுல கொஞ்சம் மனக்கலக்கம் உள்ள வரும், கொஞ்சம் வெறுப்பான நிலைகள் உள்ள வரும். பையன் இப்படி சேட்டை செய்யறாங்க என்றவங்களும் அவங்க சமையல் செய்யறத பாருங்க, அது போட்டோன்னே இந்த அரிசியிலேயே வித்தியாசம் தெரியும். அது நல்ல அரிசி அது போட்டாங்கன்னா இந்த உணர்வுக்கு தக்கவாறு இந்த நெருப்பு எரிவதும், இந்த தண்ணி கொதிப்பது முன்னால் போடுவதும், இந்த உணர்வு பாய்ந்த பின் இந்த உணர்வு எந்த அளவுக்கு அதுல மேக்னெட் இருக்கிறோ அந்த நம்ம உடல் உள்ள இந்த உணர்வு அந்த நீருக்குள் இருக்கும் காந்தப்பொருளுடன் கலந்த பின் இந்த அரிசியை சுவை மாற்றும். ஒரே கடையில் நீங்க அரிசி வாங்கி பாருங்க, 4 பேருக்கு அந்த சாப்பாடு பொங்கல் கொடுத்து பாருங்க, வெறும் சோறு தான், ஒண்ணுமே போட வேண்டாம். அவங்க சமையல் செய்யும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் காந்தப்புலன் அறிவால் இயக்கப்பட வேண்டியது. இதைத்தான் மகிழ்ச்சிகள் அவர்கள் ஒரே சீராக இந்த மனிதனின் வாக்கில் அவன் சந்தர்ப்ப வேதத்தால் விண்ணுலக ஆற்றலையும் பெற்றான். இது காரணம், அரசியனாக இருக்கும்போது, காட்டுவாசியாக இருக்கும்போது அவங்க தாய் தந்தை காட்டு மிராண்டியாக வாழ்ந்தாலும் கடும் விஷம் கொண்ட ஜீவ ஜந்துகளிலிருந்து தான் தப்பிவதற்கும் கொடூர மிருகங்களிலிருந்து தப்புவதற்கும் இந்த மிருக காலங்களை உணர்ந்தவர்கள் ஒவ்வொரு வழியிலும் தனக்கு தாவர இனத்தை வைத்திருப்பார்கள். விஷ அணுக்களும் விஷ பூச்சிகளும் வருது என்றால் அதற்கு தக்கவாறு தன் மேலில் அந்த பச்சளையை அரைச்சி நீரிலே கலந்து பூசிக்கொள்வார்கள். இந்த உடலிருந்து வெப்ப அணைகள் இதை காய்ச்சத்தன் கொசுவோ இதே போல விஷப்பூச்சிகளோ விஷப்பாம்புகளோ இதை இவர் அருகிலே வராதபடி அந்த மனத்தை கண்டு அது ஓடிவிடும், அல்ல இந்த மனத்தில் நுகர்ந்தால் அது மடிந்துவிடும். இப்படி செய்து அந்த உணர்வின் சக்தி தனக்குள் நுகர்ந்து தீமையான விஷத்தன்மைகள் தனக்குள் வராதபடி முலாம் பூசி தீமை அணுக்களை மடிந்திடும் உணர்வுகள் அந்த அகஸ்தியனாகத்தில் சொல்லுகின்றன. இவர் உடலை வளர்த்துக் கொண்ட பின் விஷத்தன்மைகளை கொண்டிடும் அணுக்கள் அதிகமாக வருகின்றது. இப்படி முலாம்களை பூசி கடும் மிருகங்களிலிருந்து தப்புவதற்காக இதே போல பல தாவர இனங்களை முலாம்களாக பூசுகின்றார்கள். இது முலாம்களாக பூசப்படும் போது இதனுடைய காலையில் சூரியனுடைய நிலைகளை சூரியன் உதயமாக இரவிலே இந்த மிருகங்களிலிருந்து தப்புகின்றார்கள், விஷ அணுக்களிலிருந்து தப்புகின்றார்கள். அதே சமயம் இந்த சூரியனுடைய உதய நேரத்தில் இந்த உணர்வின் தன்மை பார்வையில் சேர்க்கப்படும் போது அவருடைய காந்த புலன் அறிவு அதில் வரும் அந்த கண் கூசும் நிலைகளோ அது பிரித்திடும் அந்த விஷத்தன்மையின் தன்மைகளோ இவர் உற்று பார்க்கும் அந்த சக்தி பெறுகின்றது. எப்படி இந்த விஷத்தன்மையின் நிலைகள் மாறுகின்றதோ இதே போல அது மடிகின்றதோ இவர் பார்வையில் வரும் அணுக்களின் செயல்கள் அங்கு குறைக்கப்படுகின்றது, அது மடிகின்றது. ஆகவே இத்தகைய மடியும் தன்மை வைந்தாலும் இதை உற்று அவர்கள் பார்க்கப்படும் போது அதே சமயத்தில் அவர்கள் கர்ப்பமாயிருக்கும் போது இந்த கருவிலே வளரும் குழந்தைக்கு இங்கே ஒவ்வொன்றையும் தீமைகளை மடியை செய்யும் உணர்வு இங்கே கருவாக உருவாகின்றது. அதே சமயத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிரின் ஈர்ப்புகளையும் தான் பார்க்க முடிகின்றது. சூரியன் எவ்வாறு தன் ஈர்ப்பு வட்டத்தில் மற்ற நட்சத்திரங்கள் உள்ளதோ அவனுடைய ஒளிப்பெரும்புகள் அதை கவரப்படும்போது அதன் வெளிக்கொண்டு இவர்கள் அந்த விஷத்தன்மையை கண்ணுற்று நேரடியாக பார்க்கும் வல்லமை பெற்று விடுகிறார்கள். யாரு? தாய் கருவிலே இருக்கப்படும் போது அகசியனுடைய கருக்கள் இத்தகைய தன்மைகள் விளைந்து விடுகின்றது. ஆனால் தாய்மார்களுக்கும் அவர்கள் பூசிய வினார்கள் நஞ்சினை ஒடுக்கிடும் உணர்வுகள் அதிகமாக வளர்ந்து அந்த நஞ்சின் ஆற்றல் அதிகரித்து அவர்கள் அதிகரித்தே கொண்டு வருகின்றது. அவர்கள் பிறந்த ஒரே பையன்தான் அகசியம். அவன் கருவிலே வளரப்படும் போது தாய் தந்தையால் விளைந்தது இந்த பிரபஞ்சத்தில் விளையும் நட்சத்திரங்கள் கதிர் இயக்கங்களையும் சூரியன் கதிர் பொறிகளையும் மற்ற இது ஒவ்வொரு கோள்களுடைய வெளிப்படும் உணர்வின் தன்மையும் தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள். அந்த உணர்வின் தன்மை இந்த கருவிலே விளைந்த அந்த உணர்வு கொண்டு இந்த அகசியம் பிறந்த பின் அதன் வழிகொண்டு அவன் அறியாது இவனிடத்தில் விஷத்தன்மையான அணுக்கள் இவன் உடல் என்று வருவதற்கென்றால் அஞ்சி ஓடுகின்றது.
ஆனால் விஷத்தன்மையான பூச்சிகளும் அஞ்சு ஓடுகின்றது. குசுமான நதிகள் இவன் ரத்தத்தை அருகில் வந்து குடிப்பதற்கு அஞ்சுகின்றது. விஷக்கிருமிகள் இவனை நாடுவதில்லை. இதை போன்று தெரிந்த மனம் கொண்டு வரப்படும் போது இவனுக்குள் இருக்கும் வீரியத்தன்மை அவன் ஒன்றே வயது ஆகப்படும் போது அவனுடைய பார்வையும் நெற்ற நிலையும் விண்ணை நோக்கி பார்க்கும் நிலை வருகின்றது. அவன் மல்லாந்து படுத்திருக்கப்படும் போது அவன் உணர்வு அலைகளை விண்ணை நோக்கி அவன் உற்று பார்க்கும் அறிவுகள் அவனுக்குள் வளர்கின்றது. இப்படி வளர்ந்த அந்த அறிவின் வன்மை கொண்டு அவனால் சொல்ல முடியவில்லை என்றாலும் இவன் தாய் கருவிலை விளைந்த உணர்வின் அணுக்கள் அவன் நுகர்ந்து உணர்வின் தன்மை அது தந்து நிலைகள் மூச்சுகளாக வெளிப்படுகின்றது. இதனை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றியுள்ளது. இத்தகைய நிலைகளும் முதல் படியிலிருந்து மாற்றிய உணர்வுகளும் இங்கே உண்டு. இதைத்தான் அகசியன் வாழ்ந்து காட்டு பகுதியில் சென்ற நிலைகளில் இதன் மூச்சலைகள் எவ்வாறு பாறைக்குள் ஊடுருவியுள்ளது, அவன் எடுத்துக்கொண்ட உணர்வின் சத்து அவன் அமர்ந்திருந்த இடங்களில் மற்ற மேக கூட்டங்களை தனக்குள் கவர்ந்து ஆக வெறும் அழுக்க பாறையாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த மேக கூட்டங்களை எப்படி தனக்குள் ஈர்த்து அந்த நீராக வடிய செய்கின்றது. அந்த நிலை அவன் சென்ற இடங்கள் எல்லாம் அவன் எங்கெல்லாம் தங்கியிருந்தான் அவன் உடல்ல விளைந்த உணர்வுகள் விண்ணுலக ஆற்றலை தனக்குள் கவர்ந்து மற்றதை நீராக வடிய செய்யும் தன்மைகள். என்றால் ஆதியிலே இந்த அணுக்களின் மோதல்களில் மேகங்கள் கூடியிருக்கும் போது இந்த அணுக்கள் அந்த மேக கூட்டத்தில் மோதும் போதுதான் அது நீராக மாறி அதன் வழிகொண்டு ஒரு பொருளாக ரூபமாகின்றது. ஆக நீராக மாறியத்தில் ஓடும் வேகத்தில் நீரின் தன்மை ஆவியாக மாறுகின்றது. ஆக ஆவியாக மாறியத்தில் ஒரு பொருளாக மாறுகின்றது. அதே போல இந்த அகசின் உணர்வுக்குள் தாய் கருவிலே வெளியப்படும் போது அதே சமயத்தில் இவன் சிறுக சிறுக விளைந்ததும் அதை விண்ணுலக ஆற்றலை தனக்குள் கவரும் ஈர்ப்புத்தன்மை அதிகமாக்கும் போது ஜீவன் நெறியான எதனுடைய நிலைகள் நீர் ஓட்டங்கள் ஓடுகின்றதோ இவனால் இவனுக்குள் விளைந்த உணர்வுகள் அமர்ந்த பாறைகளில் பதிந்து அதன் மேகத்தை கூட்டி அவனுக்கு நீரின் தன்மை கொடுக்கின்றது. ஆகவே இதைத்தான் அகசியன் சென்றிருக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் போய் பார்த்தோம் என்றால் அந்த பாறையில் அந்த நீர் வரும். ஒரு இடத்தை காட்டுகின்றார், மேல் மூடி கிடையாது, அதில் அது பக்கத்தில் மரங்களும் கிடையாது, தனிப்பாறையாக இருக்கின்றது உச்சி. அந்த உச்சி பாறையில் அது நீங்கள் எவ்வளவு தண்ணி எடுத்தாலும் வந்துகிட்டே இருக்கு. அங்கே காரணம் அவன் அமர்ந்த உணர்வும் இங்கே பதிந்த அணுக்களின் வன்மையும் அதை காட்டுக்குள் இருப்பதை மேக கூட்டங்களை அது கவர்கின்றது. மீண்டும் அதன் வெளிகொண்டு வடிகட்டுகின்றது. இந்த நீர் வருகின்றது. நீ மற்ற பாறையில் வரும் நீர்களை நுகர்ந்து பார், அது சுவைத்துப்பார், இதற்கும் அதுக்கும் என்ன நிலை என்று எனது குரு அங்கே அழைத்து சென்று அந்த நீரை பருகும்படியும் சொன்னார். ஏனென்றால் அவன் உடலில் விளைந்த உணர்வுகள் இவ்வாறு இருக்கிறது. அதனை உணர்வை நீ அறிய உனக்கு உதவும். அவன் கண்டுணர்ந்த உடலில் விளைத்த உணர்வை நீ பெற முடியும் என்று அதனை நுகரச் செய்து அது உணவு ருசிக்கச் செய்து உடலுக்குள் பதிய செய்தான். ஆனால் நான் உனக்கு காட்டுகிறேன் என்று எல்லாருக்கும் இது காட்டின நிலைகள் வந்துவிடாது. எல்லோருக்கும் நீ பரச்சி அதன் வழிகள் சட்டத்தில் அவர்கள் நுகர்ந்த அந்த எல்லைக்கு செல்லை அதுதான் உகந்ததை தவிர இதை எடுத்தால் என்று மனிதன் தன்னுடைய ஆசை இந்த உடல் இச்சைக்கு மாற்றுவான், தவறுகளையும் பல செய்வார். இது உனக்குள் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த நிலையை எத்தனை வகையை செய்தேன். ஒருவருக்கு இந்த மாதிரி பச்சளையில எப்படி வருது என்ற நிலையில் சொன்னப்பின் பல பச்சைகள் வந்தது. அவர் கடைசியில் என்ன ஆயிப்போச்சு, அந்த பையனுக்கோ வேறு வேறு திசைகள் ஆசைகள் வந்து விட்டது. அவனுக்கு ஆசை தோன்றினவன அவன் வீட்டை போனவன் எனக்கு அது வேணும் உனக்கு இது வேணுங்கிற ஆசை தோன்றி அவன் பெறுவதையே தடைப்படுத்தி விட்டார், பேராசையை ஊட்டி விட்டார். இதை போன்ற நிலைகள் இப்ப அறுவர் என்ன செய்யணும், சில பேர் உங்களுக்கு குருநாதருக்கு தொட்டு காமிச்சார்ல, எங்களுக்கு தொட்டு காமிச்சா நாங்கள் ரொம்ப சீக்கிரமா கட்டுவோங்க. அவர் தொட்டு காமிச்சு எத்தனை காட்டுக்குள்ள எத்தனை சுத்துனேன், பட்னியா எத்தனை நாள் கிடந்தேன், பாம்பு வீட்டை எத்தனை நாள் இருந்தேன், ஐசி பாறையில் இருந்தேன், அவருக்கு என்ன தெரியும். இப்படி எல்லாம் சிலருடைய நிலைகள் சுருக்கமாக நாம பெற்றுவிட வேண்டும் என்று எண்ணுகின்றார். ஆனால் உங்களை சுலபமாக பெறுவதற்குண்டான நிலைகளைத்தான் உங்களை உருவாக்குகின்றன. இது நீங்கள் வளர்த்துக் கொண்டால் அந்த அருஞான உணர்வை நீங்கள் வளர்த்துக் கொள்ள முடியும். ஆகவே இதை போன்றதால் அந்த அகத்தின் தன் உணர்வுக்குள் தன் உடலுக்குள் இருக்கும் அணுவின் வல்லமையும் அதே சமயத்தில் இந்த பூமிக்குள் வானியலின் தத்துவம் இந்த பூமிக்குள் கலந்து கொண்டதையும்
அந்த உணர்வின் தன்மை புவியியலையும் அறிகின்றான், வானிலையும் அறிகின்றான். ஆக இந்த உணர்வின் தன்மை உயிரில் வரப்படும் போது உயிர் அணுக்களின் வளர்ச்சிகள் எவ்வாறு என்றும் மீண்டும் புவியில் மாறப்படும் போது அது மற்ற மாற்றங்கள் எவ்வாறு ஏற்படுகிறது என்ற நிலையும் இந்த பிஞ்சு உள்ளத்திலே 5வது வயதுக்குள்ளே அறிகின்றான். அதனால்தான் துருவனுக்கு 5 வயது என்று சொல்வார்கள். ஆனால் அதோடைய மேலேயும் இருக்காது, தலையும் இருக்காத, வாழ இருக்காது, நடு முகத்தில் தான் வச்சிருப்பாங்க. நீங்க காரிய தோப்புகள் எடுத்துக்கொண்டால் துருவன் 5 வயது சித்தி பெற்றான் என்ற நிலையும் அதுக்கு மேல் எப்படி பெற்றான் தெரியாது. ஆக அதை நட்சத்திரமானான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவருடைய பேருடைய உணர்வுகள் நமது குருநாதர் இதை தெளிவாக காட்டப்பட்டு அதன் உணர்வு அனைவருக்கும் நீ பெறச்சி. ஏனென்றால் அது சிறுக சிறுக அருஞானி உணர்வுகள் மந்திர ஜாலங்களாக மாறி, மாயா ஜாலங்களாக மாறி, பில்லி சூன்யங்களாக மாறி, ஏவல் என்ற நிலைகள் வந்து இந்த உணர்வின் தன்மை ஒரு மனிதனுக்குள் பாய்ச்சப்பட்டு அந்த மனிதனை அழித்து அதை ரசிக்கும் உணர்வு மனிதனுக்குள் விளைந்து இன்றும் பல நிலைகளில் மந்திர ஜாலங்களால் உருவாக்கப்பட்ட அலைகள் வந்து விடுகின்றது. இதன் போல நிலைகள், தீமையான நிலைகள் இங்கே பரவி இருக்கும் இந்த நிலையில் இதை நீ எப்படி மாற்ற வேண்டும் என்று ஆசைக்குரிய நிலைகள் வரப்படும் போதும் இத்த தீமைகள் விளைந்த இந்த பிரபஞ்சத்தில் நீ என்ன செய்ய போகின்றாய் என்று கேள்விக்குறி எடுத்து அதன் வழிகளில் முதல் உனக்குள் பாயும் உணர்வின் நஞ்சினை எப்படி ஒடுக்க வேண்டும், அதனை அடக்க வேண்டும், தீங்கி விளையாது. இப்படி எப்படி துருவ மகிழ்ச்சி தன்னுடைய ஒளியின் தன்மையாக தன்னுடன் அரவணைத்து ஒளியாக மாற்றினாரோ இந்த வாழ்க்கையை நீ சந்திப்போர் இடத்திலும் எத்தனையோ துயரங்களும் சங்கடங்களும் சலிப்புகளும் வெறுப்புகளும் வேதனைகளையும் எல்லாத்தையும் நீ கேட்டறிகின்றாய். உனக்குள் வரும் இந்த தீமையின் தன்மையை அதை வளர விடாது. உனக்கு ஐக்கிய உணர்வாக தெளிந்திடும் அறிவாக மாற்றுதல் வேண்டும். அதை நீ எப்போது மாற்றுகின்றாயோ அதை மற்றொரு நிலையில் கேட்கப்படும் போது அவர்கள் வாழ்விலும் அறியாதவர்களை மாற்றும் வல்லமை அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதைக் கண்டு நீ மகிழ். இந்த ஒவ்வொரு நேரத்திலும் இந்த உணர்வின் அலைகளை நீ பரப்பச் செய். அது அவர்களுக்கு உணவாக கிடைக்கும். நீ கிடைக்கிறாரோ அவர்கள் எடுக்கிறார்களோ எடுக்கவில்லையோ அவர்கள் பெற வேண்டும் என்ற உணர் அலையை பரப்பிக் கொண்டீர். அது இந்த காற்று மண்டலத்தில் பரப்பச்சு, அது உன்னை சார்ந்த உணர்வுகளை பெறச்சி இந்த உணர்வின் அலையில அவர் உடலில் பெருக்கச்சு, பெருத்த உணர்வின் தன்மை அலைகளாக இந்த பூமியில பரவச்சு. இப்படி ஒவ்வொரு நிலைகளும் இது வரப்படும் போதுதான் இந்த பூமியின் பெரும் தீமையிலிருந்து இந்த காற்று மண்டலத்திலேயே தீமையிலிருந்து விடுபடுத்த முடியும். ஆகதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று எல்லோரும் பாடுவர். தென்னாட்டிலே தோன்றிய அகசியன்தான் விண்ணுலக ஆற்றலை தனக்குள் எடுத்தான். வானியல் புவியியல் உயிரியலை கண்டு அந்த உயிரின் உயர்வு நிலைகளை கண்டு வானியல் உயர்வை உணர்வாக எடுத்து வானிலையே மாற்றி தனக்கு ஒளியின் சிகரமாக என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலை அனைவரும் எளிதில் பெற முடியும். எளிதில் பெறும்படிதான் அந்த அகசியன் காட்டிய உணர்வும் ஆக துருவ ஆமத்தில் அவள் உடலை விளைந்த உணர்வுகளும் இங்கே கலந்துள்ளது. அதில் அறிந்த அறிஞானிகள் தான் இந்த விநாயகரை வைத்தது. உயிரின் நிலைகளை முதல் வானியில் தத்துவத்தை அது மூலமாக வைத்து வானில் விளைந்த உணர்வின் அணுக்களை புவியில் மாற்றமாக தாவர இனங்களாக மாறிய பின் இந்த உணர்வின் அணுக்கள் தனக்குள் எண்ணங்களாக இயக்கப்பட்டு அந்த உணர்வின் தசைகளாக மாற்றப்பட்டு ஒவ்வொரு உணர்வுக்கொப்ப பல கோடி செடிகள் போய் இழந்து பல எலி பூனை தவளை வந்து இது போன்ற உணர்வுகளை விளைய செய்து கொண்டு இன்று பல உணர்வுகளை ஒருங்கிணைத்து இந்த உயிரின் தோற்றத்தில் இன்று மனிதனாக உருவாக்கப்பட்டு மனிதனான எல்லாவற்றையும் அறிந்திடும் அறிவின் வழியாக 6வது அறிவாக கார்த்திகேயா என்று இந்த உணர்வின் தன்மை கொண்டு எதனையும் எளிதில் அறிந்திடும் அறிவின் நிலை பெற்றவன் மனிதன். அதன் வழியில் பெற்ற நீ அந்த கார்த்திகேயா என்ற நிலையில் கொண்டு ஒவ்வொன்றையும் தெரிந்திட வேண்டும். தெரிந்திட்டு அருள் மகிழ்ச்சியும் உணர்வு உன்னுடன் இணைத்திடல் வேண்டும். அதன் பொருள் கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் வரும் இருளினை நீ போக்க முடியும். ஆகவே அதை பெற வேண்டும் என்றால் அதை பெற்றதை நீ அழிந்திடாத பாதுகாக்க வேண்டும். அது எவ்வாறு? ஆக நாம் ஒரு விளை வைத்த நிலத்தை அதை நாம் எவ்வாறு அது பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு காலத்தில் உணவுக்காக பஞ்சங்களாக வரப்படும் போது ஞானிகளால் வரகு என்று 7 அடுக்கு கொண்ட ஒரு தானியம் இன்றும் நீங்க கோவர கலசங்களிலே பார்க்கலாம். என்று எப்போ பஞ்சம் வருதோ அந்த கோவர கலசங்கள் உள்ளதை அதை எடுத்து அதை நீக்கினால் அது நிலத்தில் அது இது பண்ணால்
அது தண்ணியே இல்லை என்றாலும் அது வறட்சியான காலத்தில் அதை எடுத்து தன் 7 எழுத்தும் தன்மை கொண்டு அது சுவாசித்த உணர்வு பால் கூட்டி அது உணவின் தன்மை அடைகின்றது. ஆகவே இவ்வாறு மனிதன் வாழ அதை சேமித்தால் ஆக என்றும் நீ அந்த மகிழ்ச்சியின் உணர்வை உனக்குள் சேமித்து இந்த உணர்வின் ஒளியாக நீ சேமித்தல் வேண்டும். ஆக இதற்குள் என்று நீ சேமிக்கின்றாயோ இந்த உணர்வின் சரீரமாக என்றும் எக்காலத்தில் எவ்வறட்சி நீ மீண்டிடும் நிலை வருகின்றாய் அதை நீ பெற முடியும் என்று தெளிவாக்கினார். அதன் வழிகொண்டுதான் இன்று நாம் ஒவ்வொரு நிலை சித்தரா பௌர்ணமி என்பது அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை ஒவ்வொரு குணங்களின் சிறப்புகளை உங்களை தூண்டச் செய்து அதிலே இதங்கி உணர்வுகளை பொருந்தச் செய்கிறேன். இந்த பொருத்தி உணர்வுண்டு நீங்கள் நினைகொண்டால் ஒவ்வொரு நாளும் அடுத்த வருடம் வருவதற்கு முன் இதை நிலையாக் கொண்டால் இதற்கு முந்தைய நிலையப்பட்ட இருளில் நீக்கி இந்த உலகின் தன்மையில் அதாவது பொருளறியும் உணர்வுகள் நீங்கள் பெறுகின்றீர்கள். பூர்ண நிலவாக உயிருடன் ஒன்றி இருசூழார் நிலையாக முடியும். அவ்வாறு உருவாக்க முடியும் என்றால் இப்போ இந்த சித்ரா பௌர்ணமி ஒவ்வொரு உணர்வுகளும் எத்தனையோ கோடி குணங்கள் உண்டு. இவை அனைத்திலும் நீங்கள் பெரும் தகுதியை உருவாக்குவது எல்லாம் ஒவ்வொன்றையும் இணைக்கச் செய்வது. ஆக எப்படி நாம் மனிதன் உயர்ந்த குணங்கள் கொண்டு இன்று மனிதனாக வந்து இருளை நீக்கி பொருள்கான உணர்வுகள் நம் 6வது அறிவு வந்து 7வது நிலை பெறும் தகுதி நேரத்தில் பிறருடைய தீமையை பார்க்கும்போது அந்த அறிவை எப்படி நம்மளை மறைக்கதோ நஞ்சித்தன்மை வந்து இதை போல அருள் மகிழ்ச்சியின் உணர்வை 6வது அறிவு கொண்டு இது தெரிந்து கொண்டதன் கார்த்திகேயா அதன் உணர்வின் துணையால் இது ஒரு உடலுக்குள் கவர்ந்து இந்த தீமையை அகற்றும் சக்தியை நீ பெற்றுக்கொள். இதை போல ஒவ்வொரு உணர்வுகளும் அவர் அறியாது சேர்ந்த இருளில் இருந்து அவர் விடுபட அவருடைய ஒவ்வொரு உயிரின் கடவுளாக மதித்து அவனால் உருவாக்கப்பட்ட உணர்வு அந்த உடல் என்றும் அதில் மனிதன் 6வது அறிவாக தெளிவான இந்த நிலைகளில் நீ அந்த மகிழ்ச்சியால் சக்தி பெற வேண்டும் என்றும் அந்த உயிரால் அமைக்கப்பட்ட அந்த உடலான கோயிலில் அமர்ந்திருக்கும் அரும் சக்திகளின் நிலைகளை நீ வேண்டி அதை உயர்ந்த சக்தியாக பெற்று ஒளியின் சுடராக மாற வேண்டும் என்று அவர்களை நீ வேண்டுமே என்றால் அவர்கள் உணர்வுடைய நிலைகள் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு பெறுகின்றது. ஆனால் அவர்கள் பெற வேண்டும் என்று எண்ணினால் நீ அதை முதலே பெறுகின்றாய். உனக்கு விளைந்து உணர்வுகள் வெளியே அலைகளாக மாறும்போது அவர்கள் உணர்வுகளும் இது கலக்கப்பட்டு அவர்களும் தெளிந்த நிலைகள் ஆகிறார். ஆக சூரியன் எவ்வாறு தான் பிற மண்டலங்கள் என்று வரும் நிலைகளை நட்சத்திரங்கள் கவர்ந்தாலும் பிற மண்டல தொடர்புடன் அதில் விளைந்ததை நட்சத்திரங்கள் கவர்ந்து சூரியன் தனக்குள்ள கவர்ந்து ஒளியின் சுடராக மாறுகின்றது. ஆக இதை போலதான் பிறருடைய நிலைகள் கொண்டு ஒருவருக்கொருவர் துணை இல்லாது ஒருவரோடு வாழ முடியாது. ஆக ஒருவரின் துணை கொண்டு இல்லாத ஒரு ஈரங்கள் அது சுத்தமாகவே அழிந்து விடுகின்றது. அந்த உணவின் தன்னை மடிய அந்த இனத்தின் ரூபங்களையும் அழிந்து விடுகின்றது. கடந்த காலத்தில் மனிதன் ஆவதற்கும் உணர்வின் வலிமை கொண்டு வருகிற ஆனாலும் அந்த இனத்தின் வலிமை அதிகமாக்கப்படும் போது அதற்குள்ளவே அதை கொண்டு விசிக்கும் உணர்வு விளைந்த பின் அதனுடைய இறந்த பின் அதனுடைய அலைகள் வந்த பின் அதை நுகர்ந்த அவருடைய இனங்கள் தன்னுடைய பற்றுடன் வளர்ந்தது பூராமே அழிந்து விடுகின்றது. ஆக இதை போல பல இனப்பெருக்கங்களும் தடைப்பட்டு கடந்த காலங்களில் உள்ள ரூபங்கள் எப்படி மறைந்தது என்று என்னை சாதாரண மலை அதாவது இணைநல பாகம் செல்லப்படும் போது சில பகுதியிலும் அவர் சூட்சம நிலைகளை சில பிரதேசங்களில் அழைத்து சென்று இனப்பெருக்கங்களான பல மிருகங்கள் ரூபங்களில் இன்று இல்லாது இருக்கும். அவர்கள் எவையும் அந்த எந்தெந்த அலைகள் அங்கே பதிந்துள்ளது, அவர்கள் எப்படி மாற்றி உள்ளது, அவருடைய அலைகள் எப்படி உள்ளது, அவருடைய ரூபங்கள் எப்படி உள்ளது என்று காண்பித்தார். ஆனால் இதை நீ வெளியே சொன்ன என்றால் போற்றுவதற்குண்டான நிலைகள் வரும். அவருடைய ரூபத்தை வடிந்து கொடுத்தால் உனக்கு பணமும் வரும். ஆக அந்த செயலாக்க குணங்களை எடுத்தால் இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு இந்த உணர்வு வைத்து அந்த அலைகளை பிரிப்பான் கம்ப்யூட்டரை. அதை பிரித்துக் கொண்ட பின் உணர்வின் எண் அலைகளும் இதை தொடர்கொண்டு காற்றில் இருப்பதையும் பிடிப்பார். இதை சொன்னார். உனக்கு விளைந்த உணர்வின் தன்மையை கம்ப்யூட்டரில் இணைக்கப்படும் இந்த உணர்வின் அலைகளை தொடர வச்சு அந்த ரூபத்தையும் அறிவார். அதனை நிலையை காணும் நிலைகள் வரும். அது ஜீவன் உள்ளதாக மாறாது. ஆனால் அதை அவன் இந்த உணர்வின் தன்மை கொண்டு கம்ப்யூட்டரில் அவன் ரூபத்தை போட்டாலும் இவன் நுகர்ந்த உணர்வுகள் மீண்டும் அந்த கடந்த கால நிலை எதுவோ அந்த உணர்வின் தன்மை வளர்க்கப்பட்டு இந்த நினைவு ஆற்றலின் விஞ்ஞான அறிவு கொண்டு கண்டுணர்ந்தாலும் அவன் கொண்ட நினைவாற்றல் இப்ப மனிதன் ரூபத்தை விட்டு அந்த அகரமான அந்த விகோரமான அந்த உணர்வின் தன்மை அழைக்கப்பட்டு என் உடலின் தன்மை வெளிவந்த பின் இந்திய சூழ்நிலைக்கும் இல்லாது கடந்த கால சூழ்நிலைக்கும் இல்லாது
இந்த உணர்வின் தன்மை கொண்ட இந்த உயிர் இதற்கு இணையான ரூபத்தை மாற்றி கொடூர மிருகமாக மாற்றும். இதைத்தான் அவனால் விஞ்ஞான அறிவிந்த நிலைகள் வரும். ஆக இந்த ரூபங்களை பார்க்கும்போது உடல் இச்சைக்காக இவன் செய்தாலும் அவனுடைய பின் விளைவின் தன்மை இப்படி இருக்கும் என்று அதையும் காட்டுகின்றார். ஏனென்றால் இன்று விஞ்ஞான அறிவில் உள்ளவர்கள் ஒரு மண்ணினை எடுத்து ஒரு பொருளை எடுத்து அதில் நுண்ணிய அணைகளின் தன்மை கொண்டு அதில் ஆசிட்டின் பவரை விடப்படும் போது ஆக மேல் எழுந்தவாறு அது ஆவிகளாக மாறி அதில் வலிமை பெற்றதும் ஒரு ஸ்டேட் பை அதாவது ஒரு படிப்படியாக அந்த உணர்வின் திரவத்தை கூட்ட கூட்ட இன்னென்ன காலங்களில் இது இவ்வளவு வலிமை பெற்றது, இதனுடைய வலிமை இவ்வளவு காலத்தில் பெற்றது என்ற உணர்வினை இந்த திரவத்தை ஊற்ற ஊற்ற அதனுடைய வலிமை நிலைகள் கொண்டு அது கரைந்து போவதை அந்த காலகட்டத்தை இன்று விஞ்ஞான அறிகின்றார். இத்தனை காலம் பெற்ற இந்த பாறை என்று. ஆகவே இதை போலதான் குருநாதர் ஆக விண்ணுலக ஆற்றல் உணர்வு இந்த காலங்களில் விளைந்தது நுகர்ந்து பார். இந்த உணர்வின் தன்மை அலையும் ஒளி அலைகள் எப்படி வருகிறது என்றும் அதனை நீ அறிந்து கொள். ஆக நீ இதற்கு காலத்தை செலவழிக்காதே, உனக்கு அறிந்து கொள்ளவே இதை கொடுக்கின்றேன். இந்த அறிவின் தெளிவை நீ மற்றவர்கள்ட்ட விஞ்ஞான அறிவிக்கு இது அடிமையாகி மண்ணின் உடலுக்கு இச்சைக்கு இது உருவாக்கி அதன் ஒளியை நீ அழியும் பருவத்தை நீ பெறுவாயை தவிர என்றும் நிலை கொண்ட உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமான அந்த மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் இணைய முடியாது என்று தெளிவாக காட்டினார். ஆகவே அதன் வழிப்படி நான் அந்த ஞானத்திற்கு செல்லவில்லை. அந்த மெய்ஞான உணர்வுடன் வளர்ந்து கொண்டிருக்கும் ஒளியின் சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுடன் உங்கள் ஒன்று செய்து இந்த உணர்வு உங்களிலே வெளியே செய்து இந்த காற்று மண்டலத்தில் உள்ள நச்சுத்தன்மை அகற்றச் செய்ய வேண்டும். என்னால் ஒருவனால் முடியாது. நீங்கள் அனைவரும் இந்த உணர்வின் தன்மை எடுத்து உங்களுக்குள் இந்த நினைவுகொண்டு மகிழ்ச்சியின் ஆற்றல் பெற வேண்டும். என் உடம்பும் பெற வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், நான் பார்ப்பவர்களெல்லாம் பெற வேண்டும், என்னை பார்ப்பவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும், நான் தொழில் செய்யும் இடங்களையும் படர வேண்டும் என்ற இந்த உணர்வினை உங்கள் எண்ணத்தால் பரப்பினால் இது சிறுக சிறுக பறந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் விளைந்து உணர்வின் அலைகள் பெருக்கி இதனை வலிமை கொண்டு இந்த காற்று மண்டலத்தில் உள்ள விஞ்ஞான அறிவால் வரும் இந்த நச்சுத்தன்மைகள் மாறும். இல்லையெனில் இந்த உணர்வுகள் பெற்றுள்ள மனிதன் இப்போ பன்றி தன் சாக்கடையுள்ள நாட்டத்தை பிளந்துவிட்டு நல்ல உணவினை தனக்குள் எடுக்கின்றது. நாட்டத்தை பிளந்துவிட்டு நல்ல உணவினை தனக்குள் எடுக்கின்றது. இதை போல தன் உடலின் தன்னை பெருத்துக் கொண்டது தீமையில் அகற்ற உணர்வற்ற அந்த பன்றின் உணர்வுகள் இந்த உயிர் அந்த வளர்த்துக் கொண்ட உயிர் கொண்டு இந்த உடலை விட்டு வந்த பன்றி மனிதனாக ரூபம் பெறும் தன்மை விளைவிக்கின்றது. நான் கடவுளின் அவதாரத்தை பற்றி தெளிவாக கூறியிருக்கும் இந்த வேளையில் அதே போன்று நாம் இப்போது காற்று மண்டலம் நச்சுத்தன்மையாகும் விஞ்ஞான அறிவால் கடும் மோசமான நிலையில் விளைந்திருக்கும் வேளையில் மகிழ்ச்சி உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்து ஒவ்வொரு வழியிலும் அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலை நீங்கள் பருகி இந்த உணர்வின் துணை கொண்டு இந்த நச்சுத்தன்மையான நிலைகளை உங்களுக்குள் பழக்கவும் அதை நுகர்ந்த உணர்வு ஒவ்வொருடைய எண்ணங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்பு ஒரு உணர்வுகளுக்கெல்லாம் இதை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை செலுத்தினால் இந்த உணர்வு பதிவாகி சந்தர்ப்பத்தில் இந்த உணர்வு பதிவாகி சந்தர்ப்பத்தில் அவர்கள் நினைவுகளும் வரும். பின் அவர் உடலில் இருக்கும் நிலையை மாற்ற முடியும். அவர்கள் விளைந்த உணர்வுகள் மீண்டும் இந்த பூமியிலே படரும். இப்படி பருகச் செய்தால்தான் இந்த உலகில் அது படரும். ஆக இந்த எல்லையை பெற விளைந்த அந்த அகசியின் உணர்வுகள் இங்கு அதிகரித்திருப்பதனால் இங்கே துரிதமாக விளையும் இந்த விஞ்ஞான அறிவார் உலகம் முழுவதும் விஷத்தன்மை கவர்ந்து இங்கு அணு கதிரியக்கங்களும் விஷமான விஷ நச்சுத்தன்மைகளை பரவச் செய்வது தீவிரவாதம் என்ற நிலைகளில் இன்று உலகம் முழுவதும் பரவிக் கொண்டிருக்கும் அந்த தீவிரவாத மனித உடலுக்குள் விளைந்த உணர்வுகள் அவன் புதுவிதமான நச்சுத்தன்மைகளை கவர்ந்து அதனை மற்ற பொருள்களுடன் இணைத்து அதை வெடிக்க செய்யும் போது காற்று மண்டலத்தில் கலந்துட்டு அது மக்கள் அனைவரும் கேட்டு அது நுகர்ந்தத்தில் மடிகின்றார்கள். இப்படி காற்று மண்டலத்தில் இத்தகைய நிலைகள் மழியும் உணர்வுகள் மனிதனுக்குள் விளைந்த நேரத்தில் இதை போன்ற நிலைகள் இப்படி பரவி பரவி ஒவ்வொரு மனிதனின் எண்ணத்தை தோன்றி அந்த தீவிரவாதம் என்ற நிலைகள் பெருகி தன்னையே அழிக்கக்கூடிய என்று தான் எண்ணினாலும் தன்னால் எண்ணம் பிறரை அழிந்தால் அதற்கென்று ரசிக்கும் உணர்வுகளை விளைகின்றது. இப்படி மனிதனுக்குள் விளைந்து உலகிலே தீமைகள் விளையும் இந்த உணர்வு பரவிக் கொண்டு விட்டது. இது 2000க்குள் மனிதனுக்கு மனிதனை இந்த நிலைகள் செய்யும் நிலைகள் உருமாறுகின்றது. இக்காலத்தில் தான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சி உணர்வை நாம் பெருக்கி
இந்த காற்று மண்டலத்தில் அக்காலத்தில் இருக்கும் நஞ்சினை நீக்கி அந்நஞ்சினை நீக்கிற உணர்வை தனக்கு வளர்த்து உணர்வின் தன்மை துருவத்தில் நகர்ந்து ஒளியின் சரீரமான அந்த உணர்வில் நாமும் நகர்ந்து இந்த காற்று மண்டலத்தில் உள்ள நச்சுத்தன்மை நீங்க இன்று துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி அவர் ஈர்ப்போட்டத்தில் சென்ற சப்தரிஷி மண்டலத்தை நாம் அடைய முடியும்.